ஒருத்தன் வந்து அருகில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு சாமி இதை மாதிரி எனக்கு 1,00,000 கொடு, உனக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருந்தானா. திடீர்னு அவருக்கு முன்னாடி சாமி வந்து 1,00,000 கொடுத்துட்டு போயிட்டாரான். அவனுக்கு ஒரே ஆச்சரியம். அடடா என்னடா இது 1,00,000 கொடுத்துட்டாரு, சரி ஓகே, இல்லைன்னா நம்ம இது இவ்வளோ ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம ஒரு தேங்காய் உடைக்கணும்னு வேண்டாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு நினச்சிருந்தான். சரி இருந்தாலும் வேண்டிட்டோமே, சரி நம்ம போயிட்டு தேங்காய் வாங்கி உடச்சி விட்ருவோன்னு சொல்லிட்டு பக்கத்தில் தேங்காய் கடையில் போயிட்டு தேங்காய் வாங்க போயிருக்கான். அங்கே தேங்காய் கேட்டோன்னே விலையை கேட்டோன்னே எவ்வளோன்னு கேட்டிருக்கான். 5 ரூபான்னொன்னே 5 ரூபா, ஐயோ விலை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு இருக்கான். உடனே தேங்காய் கடைக்காரு பக்கத்தில் தோப்பு இருக்குது, அங்கே போயிட்டு 3 ரூபாய்க்கு கிடைக்கும், போய் கேட்டுக்கோ அப்படின்னா. உடனே இவனும் கிளம்பி போயிட்டு பக்கத்து தோப்பில் போயிட்டு கேட்டிருக்கான். 3 ரூபா, சரி கம்மி பண்ணிக்கலாம்னு கேட்டிருக்கான். இல்லை அவன் கம்மி பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. உடனே அவர் என்ன சொல்லியிருக்காரு, உனக்கு கம்மியாக வேணா அந்த ஆற்றுக்கிட்ட ஒரு தென்னை மரம் இருக்குது, அந்த மரத்தில் போய் ஏறி நீயே பிச்சுக்கோ, 1 ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னு. இவனுக்கு வேறு இப்போ தேங்காய் பிரிக்க தெரியாது, இருந்தாலும் ஆசையில் போயிட்டு என்ன பண்ணிட்டான், மேலே ஏறி இருக்கான். அந்த மரமும் வந்து நல்லா அழகாக வளைஞ்சி கரெக்டாக வந்து அந்த எஜ்ஜி வந்து எங்கே இருக்குன்னா அந்த ஆற்றுக்கிட்ட வளைஞ்சி நிற்கும், ஆற்று நடுவில் நிற்கும். இவன் ஏறிட்டான். ஏறி போயிட்டு நிற்கும்போது கரெக்டாக அந்த டைமு நல்லா ஆற்றுல நல்லா வெள்ளம் போகுது. திடீர்னு மழை வந்துடுச்சு. என்னடா பண்ணுறதுன்னு தெரில. இதை மாதிரி வந்துட்டோமே அப்படின்னு மடியில் வேறு பணம் ஒரு 1,00,000 பணம் இருக்குது அப்படின்ட்டு இருந்தான். திடீர்னு வந்து சாஞ்சிடுச்சு. சாஞ்சோடனே அந்த கிளையை பிடிச்சிட்டு நிற்கிறான். எனக்கு கீழே வந்தால் தண்ணியில் ஆற்றோடு போயிடுவோம். சரி அவனே கரையில் பார்த்தான். இந்த மாதிரி யானையை வச்சுட்டு ஒரு யானை பார்க்கணுன்ட்டான். தம்பி நீ கொஞ்சம் இங்கே வந்து நில்லு, அப்படியே நான் யானையில் ஏறி உக்காந்துக்கிறேன், நீ அழைச்சிட்டு போய் விட்டுரு, உனக்கு ஒரு 10,000 ரூபா தரேன் அப்படின்னு இருக்கான். உனக்கு யானை பார்க்க நான் 10,000 ரூபாய் ஆசைப்பட்டு அவனும் வந்தான். அவனும் வந்திருக்கும்போது நிற்கும்போது அவன் அழகாக இறங்கும் போது யானை நவுந்து ஓடி போயிடுச்சு. இவனுங்க என்ன பண்ணிட்டான், யானை பார்க்கணும் என்ன பண்ணிட்டான், அவரோட காலை பிடிச்சிட்டு நிற்கிறான். ஐயோ தம்பி நீ எதுவும் விட்டுறாத, கையை நல்லா மட்டையை பிடிச்சிக்கோ, அப்படி இல்லைன்னா நான் கீழே விழுந்துறேன், என்கிட்ட இருக்க 10,000 உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு. உடனே அவன் மேலே இருக்கவன் பரவாயில்ல, ஏற்கனவே 1,00,000, இப்போ ஒரு 10,000, நமக்கு வர 1,10,000 ரூபா ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிடிச்சிட்டு நின்றுட்டு வந்திருக்கான். சரி வேறு என்ன பண்ணுறது தப்பிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியாக ஒட்டக மேய்ச்சிட்டு ஒருத்தன் போயிட்டுருக்கான். அவனை கூப்பிட்டானுங்களாம். அவனை கூப்பிட்டு, தம்பி உனக்கு ஒரு காசு தரேன், ஒரு 5,000 ரூபா தரேன், நீ வந்து அப்படி நின்னா நான் அப்படியே நாங்கள் 2 பேரும் இறங்கி போயிடுவோம் அப்படின்னு. அதே மாதிரி கீழே வந்து நின்னாங்களாம். ஒட்டகம் கூடன்னு ஓடி போச்சான். ஒட்டகாரன்னு என்ன பண்ணியிருக்கான், அச்சோச்சோ தம்பி மட்டையை விட்டுறாத, நான் என்கிட்ட இருக்க 5,000 உனக்கு தரேன்னு சொல்லி பிடிச்சிக்கோ, நல்லா கிட்டியமாக பிடிச்சிக்கொண்டு இருக்கான். உடனே மேலே இருக்க என்ன பண்ணியிருக்கான், ஏற்கனவே ஒரு 1,00,000, இப்போது ஒரு யானை பார்க்கணும், ஒரு 10,000 ரூபா கொடுப்பான், அப்படின்னா 1,10,000. இப்போ ஒட்டகம் அவன் ஒரு 5,000 ரூபா, அப்படின்னா 1,15,000 ரூபா. அதை கணக்கு பண்ணுறதுக்கு அவன் என்ன பண்ணியிருக்கான், மனக்கணக்கு சரியாக வரலை. சரி ஓகே நம்ம வந்து கணக்கு பண்ணுவோம், கரெக்டாக பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு கையை விட்டு பண்ணான். பட்டான்னு விழுந்துட்டானுங்க. எப்படியோ தப்பிச்சு ஆற்றோட எல்லாத்தையும் இது பண்ணிட்டு தப்பிச்சு கரைக்கு வந்தானுங்க. மடியில் இருக்க பணம் எல்லாரோட பணமும் ஆற்றோடு போயிடுச்சு. பேராசை பெரு நஷ்டமாக ஆகிடுச்சு.